வணக்கம். இன்று உலக மகளிர் தினம். இன்று ஆணின் அன்பை குறித்து பேசுவது ஒரு முரணாக தோன்றலாம். ஆனால் இதுதான் முக்கியமான நாள், சரியான நாள்னு தோணுது. ஏன்னா இன்று பெண்களை குறித்து நம்மில் பலருக்கும் நிறைய அக்கறை இருக்குது, கேள்விகள் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய துக்கம் ரொம்பவும் வெளிப்படையானது, தெளிவாக தெரியுது இல்லையா? காலம் காலமாக அவங்க வெவ்வேறு விதங்களில் ஒடுக்கப்பட்டு வந்திருக்காங்க. இப்போ தான் கல்வி அறிவு பெற்று ஓரளவு சுதந்திரம், உரிமை போன்றவை கிடைக்கப்பெற்று தங்களுடைய பிரச்சனைகளை, சிக்கல்களை குறித்து பேசும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அதை எல்லோருமே காது கொடுத்து கேட்பது ஏற்றுக்கொள்ள முடிந்தது தான். அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இன்று பெண்கள் தினம் கொண்டாடப்படுதுங்கிறதுனால பொதுவாக என்ன சொல்லப்படுதுன்னா, அப்போது மற்ற நாட்கள் எல்லாம் ஆண்களுக்கான நாள் தானே அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விதத்தில் சரி. ஆனாலும் கொஞ்சம் வாழ்க்கையை யோசித்து பார்க்கணும். ஆண்கள் எங்கேயாவது கொண்டாடப்படுகிறார்களா? பெண்கள் கொண்டாடப்படுகிறார்கள். ஒரு மகளாக, மனைவியாக, தாயாக ஆண்கள் எங்கு கொண்டாடப்படுறாங்கன்னு பாருங்கள். ஒரு இராணுவ வீரனாக, அதுவும் இராணுவ வீரனா எப்போ அவன் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு விருது கொடுப்பாங்க. அவன் ஒரு அரசியல் தலைவரானா வேறு வழியே இல்லாமல் அவனை கொண்டாடுவோம். ஏன்னா நல்ல அரசியல் தலைவர்கள் எளிதில் வாய்ப்பது கிடையாது. உண்மையில் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆணை நாம் எங்கேயாவது கொண்டாடுறோமா? எந்த குறையுமே சொல்லாமல். ஒரு நடிகரை நாம் போற்றுகிறோம், ஆனால் திட்டமும் செய்வோம். நடிகர்கள் என்ன நடிக்கிறாங்க? சமூகத்துக்கு அவங்களால் ஏதாவது பயன் இருக்கா? நடிகர்களால் பயன் இல்லை, அரசியல்வாதிகளால் பயன் கிடையாது. இப்போ ஆண்கள் எந்த விதத்தில் மதிக்கப்படுறாங்க, எதற்காக மதிக்கப்படுறாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. ஒருவர் மதிக்கப்படணும்னா யாரால் மதிக்கப்படணும்? நம்ம வீட்டில் மதிக்கப்படணுமா, வெளியில் மதிக்கப்படணுமா? எங்கே மதிக்கப்படுவதை விரும்புவோம்? இப்போ பெண்களே யோசிச்சுக்கலாம். இது ஒரு கேள்வி நம்மளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நம்ம பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எங்கே நாம் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவோம்? மனிதர்கள் நாம் எல்லாருமே நமக்கு பிரியமானவர்கள், நமக்கு அணுக்கமானவர்களால் மதிக்கப்படணும்னு தான் விரும்புவோம் இல்லையா? நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா, நம்முடைய குழந்தைகள், அண்ணன் தம்பி தங்கச்சி, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் மதிக்கணும்னு தான் விரும்புவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும். நாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கும். நம்ம வீட்டில் நாம் மதிக்கப்படலை அப்படின்னா நாம் யாருங்கிற பொருளே நம்மளுக்கு இருக்காது, ஒரு தெளிவு இருக்காது. அப்போ தான் நாம் வெளியில் மதிக்கப்படணும்னு விரும்புவோம். அழகாக உடை அணிஞ்சு கொண்டு செல்வோம். அப்போ தான் மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க. இல்லை பொது சேவை ஏதாவது செய்ய விரும்புவோம். அப்போ நம்மளை மதிப்பாங்க. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் பெரும்பாலும் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது குறைவு. அவங்களுக்கு மதிப்பு கிடைக்குதோ இல்லையோ, அவங்கள தங்களை வீட்டுக்குள்ளே பொருத்திக்கிட்டு அதுக்கு ஏற்றாற்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள். ஆனால் ஆண்களால் வீட்டுக்குள்ளேயும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால தான் கவனித்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே அதிகாரத்தை கொண்டு தாங்கள் மதிக்கப்படணும்னு மிரட்டி தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முயல்வார்கள். அது எப்போவுமே அப்படி பெற்றுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் போய் தங்களுக்கு தேவையான மதிப்பை பெற முயற்சிப்பாங்க. வேலையில் நல்ல பேர் எடுக்கிறது, நண்பர்களிடம் பிரியமாக இருப்பது, ஏதாவது சமூக சேவை செய்வதன் மூலமாக ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்வதுன்னு கொஞ்சம் ரொம்ப நுட்பமாக நாம் கவனிக்கணும். ஏன்னா ஆண்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி கொள்வதற்கு எங்கேயுமே வாய்ப்பு தரப்படுவது கிடையாது. ஆண்கள் ஆண்களாக இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்குறோம். அது தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். அவங்க எப்போதுமே அவங்களாக இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு ஆகிருதி இருக்குது, அதுலேருந்து குறையக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுலேருந்து குறைஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம மதிக்க மாட்டோம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. அவங்க எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஏன்னா பெண்கள் அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது.
கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஆண்களுக்கு நாம சமூகம் போடும் கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகம். அவர்களிடம் இருக்கும் எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகம். ஆனா, அதுக்கு தேவையான எந்தவித அடிப்படை பயிற்சியும், கல்வியும் அவங்களுக்கு தரப்படுவது கிடையாது. பெண்ணுன்னா அட்லீஸ்ட் வேற வீட்டுக்கு போணும், அடிப்படை விஷயங்கள கத்துக்கணும்னு சொல்லி தருவாங்க. ஆண்கள் என்ன கத்துக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஆண்கள் அவங்க ஆண்களாக இருந்தாலே போதும். பெண்கள் அவங்கள அனுசரித்து வாழணும் அப்படிங்கிறது போல தான் இவ்வளோ நாளாக வாழ்க்கை முறை இருந்தது. இப்போ ஆண்கள் ஆண்களாக இருந்தாங்கன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. வீட்டில் கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு நாகரிகமான மனிதனாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு. ஆனால் நாகரிகமான மனிதனாக இருப்பதுன்னா எப்படி? அதற்கு தேவையான பயிற்சி இருக்கா? அதற்கு கல்வி வேணும். ஒழுங்கான பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி படிப்பு, சரியான வேலை இதெல்லாம் இருந்தா தான் ஆண் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கொள்ள முடியும். நாகரிகமானவனாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் தரப்படுதா? நாகரிகமான மனிதனாக வளர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கோமா? ஆணை விட்டு வச்சிருக்கோமா? பெண்ணை கூட நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க பெருசா. ஆனால் ஆண்கிறவன் சின்ன குழந்தைகள் இருக்கும்போதே வீட்டுக்கு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆணாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே வந்து ஒரு குழந்தையாக வளர்க்கப்படுவதே கிடையாது. குழந்தைக்கு மட்டும்தான் அன்பு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தை எல்லாருமே கொஞ்சுவோம், எல்லாருமே விரும்புவோம். ஒரு வயசுக்கு மேலே யாரும் யாரையும் கொஞ்ச மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஏன்னா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், பெரிய மனுஷனாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் நம்மளுக்கு போதுமான அன்பு கிடைக்காத போது நாம் உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தையாகவே இருப்போம். வெளியில் நம்ம ஒரு பெரிய மனிதராக காட்டிக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நோய்மையாக இருப்போம். அதெல்லாம் வந்து பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது. பெண்கள் கண்ணீர் சிந்தினாலோ கதறி அழுதாவோ யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க விடுங்கப்பா அப்படி தான் அப்படின்ட்டுருவோம். ஆனால் ஆண் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாது, அன்பை வெளிக்காட்டி கொள்ள முடியாது, தனக்கு என்ன தேவைன்னு கூட கேட்டு பெற முடியாது. மிரட்டி அதிகாரம் செலுத்தி பெறலாம். இது ரொம்பவும் நுட்பமான விஷயம். ஏற்கனவே நான் ஆணின் அன்பை பற்றி ஒரு காணொளி போட்டிருக்கேன். இதை நாம் இன்று கவனிச்சே ஆகணும். ஏன்னா இந்த சிக்கலை நானும் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய காணொளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய புரிதலை, என்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் தான் நான் வெளிப்படுத்துகிறேன். ஆனால் இது சரியாக போய் சேருதா? சரியாக புரிஞ்சுக்கிறாங்களா? சரியாக உள்வாங்கிக்கிறாங்களா? அப்படிங்கிற தெளிவு எனக்கு இல்லை. ஒரு அளவுக்கு எதிர்வினைகள்லாம் முதல்ல கமெண்ட்டுகள்லாம் வந்ததுன்னாலும் பட் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆண் தன்னுடைய அன்பை தன்னுடைய புரிதலை இப்படி தான் வெளிப்படுத்த முடியும். இதை குடும்பத்தில் காமிக்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு அறிவு தேவை கிடையாது இல்லையா? அங்கே வந்து அவங்க ஒரு ஆணுடைய ப்ரெசன்ஸை, இருப்பை எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு குடும்பத்தோட நேரம் செலவிடணும், குழந்தைகளோட நேரம் செலவிடணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அப்போது ஒரு ஆணுக்கு அறிவு தேவை கிடையாது. ஆண் ஒரு முட்டாளாக இருந்தால் கூட போதும். ஏன்னா அவனுடைய இருப்பு தான் தேவை. ஆனால் ஆண் அவன் முட்டாளாக இருந்தான் அப்படின்னா அவனை சமூகத்தில் மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது, போதுமான மதிப்பு கிடைக்காது. அப்போ அவன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனால் அறிவு வளர வளர ஆண் வந்து குடும்பத்திலிருந்து விலக வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த அறிவு குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க. ஸோ அவன் ஒரு இரட்டை வேடம் போட வேண்டியது இருக்குது. ஒரு சமூகத்தில் ஒரு மதிப்பு மிக்க ஆண் வீட்டுக்குள்ளே வந்து கோமாளியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே கோமாளியாக இருக்கிற ஆணை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க. ஸோ என்ன செய்யணும்? இது தெரியாமல் தான் திணறிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பல ஆண்களும் சிடு சிடுன்னு இருப்பாங்க. ஆனால் குழந்தைகள்கிட்ட, செல்ல பிராணிகள்கிட்ட ரொம்ப பிரியமாக குழந்த போல் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஏன்னா அவங்க எங்கே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொள்வது? ஏன்னா அவங்க அன்பை வந்து எல்லாரோடையும் வெளிப்படுத்தி கொள்ளணும்னா மற்றவங்க அவங்கள பயன்படுத்தி கொள்வார்கள். அப்போ சிடு சிடுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப சிடு சிடுன்னு இருந்தால் அதுக்கும் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன் எப்போவுமே பார்த்தாலும் இப்படி இருக்காரு அப்படிம்பாங்க. ஸோ என்ன தான் செய்ய முடியும் ஒரு மனிதன்? ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றேன். இந்த இதெல்லாம் நம்ம நிறைய கவனிப்பதே கிடையாது. அதுவும் இந்தியாவில் வந்து ஆண்களின் சிக்கல் மிகவும் ஆழமானது. அவர்கள் வந்து போதுமான மன உறுதியுடன், தெளிவுடன் வளர்வதே கிடையாது, வளர்க்கப்படுவது கிடையாது, அதற்கு வாய்ப்பும் தரப்படுவது கிடையாது.
நான் இதெல்லாம் வேறு இடங்களில் விரிவாக பேசியிருக்கேன். இப்போ பெண்கள் நடைமுறை உலகு தெரிந்தவர்கள், நாசுக்கானவர்கள். அவங்களால எளிதில் ஆணை கட்டுப்படுத்த முடியும், கட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும். ஒரு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆணால் ஆணாக இருக்கவே முடியாது. அதுதான் நிதர்சனம். பெண் தன்னை எப்படி வேண்டுமானாலும் வடிவமைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவள். இதை இன்னும் விரிவாக பேசலாம், ஆனால் ஏற்கனவே நிறைய பேசியாச்சு, நிறைய எழுதியாச்சு. இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும். அதான் சொல்கிறேன், சில சமயம் சலிப்பாக இருக்குன்னா இதான் ஒரு காரணம். இவ்வளவு முயற்சி செஞ்சு நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டாலும் யாரும் புரிந்து கொள்ளலை. அப்படிங்கும்போது எதுக்கு நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் தான் பெரும்பாலான ஆண்களுக்கு உண்டு. ஸோ இதெல்லாம் கவனிக்கணும். இதோடைய பிரச்சனைகள், இதோடைய மூலம் நம்முடைய மரபில், நம்முடைய பாரம்பரியத்திலேயே இருக்குது. இன்று நம்முடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு, நம்முடைய அறிவு கூடியிருக்கு. அதனால் நம்ம புது விதமான வாழ்க்கை முறையை எதிர்பார்க்குறோம். ஆனால் எல்லோராலும் தன்னை எளிதில் மாற்றிக்கொள்ள முடியாது. அதற்கு போதுமான கல்வி, வழிகாட்டுதல் தேவை. அது பெண்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு ஆண்களுக்கு கிடைப்பதே கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பதுக்கு பொதுவாக அவங்கக்கிட்ட என்ன வேணும்னு கேட்கணும். நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. பட் போதும், எனக்கு கொஞ்சம் சலிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அதான் சொல்ல, இதையும் யாருக்கு பார்க்க போகிறது கிடையாது, கேட்க போகிறது கிடையாது. கேட்டாலும் எந்த மாற்றமும் உருவாக போவது கிடையாது. உண்மையிலேயே யாருக்காவது எதன் மேலாவது அக்கறை இருந்தால் அவங்க மாறுவாங்க. அவங்க மாறுனா அவங்கள சுற்றி வாழ்க்கை மாறும். நம்மளுக்கு உண்மையிலே நம்ம மேலே அக்கறை இருந்தால் அதை நம்மிடமிருந்து தொடங்கலாம். நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.